தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஹாய், நான் உங்கள் பிலீவ் யுவர் செல்ஃப் சிவதர்ஷினி. இந்த பிள்ளை என் தங்கச்சி சுபஸ்ரீ 4வது படிக்கிறாளே. இவ எங்க அண்ணே ஸ்ரீ சிவபாண்டியன் 7th படிக்கிறேன். துப்பாக்கு துப்பாய கமான் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாயா. துப்பாக்கி விஜய் நடிச்ச படம். திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறள் காந்தியா. காந்தியா? ட்விங்கிள் ட்விங்கிள் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லு. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார். நாங்க சும்மா திருவிழா பிடிச்சி இதெல்லாம் சொல்ல நாங்க அதை. My grandmother is beautiful. I love my grandmother very much. My grandmother is angel. இந்த முடி அழகா இருக்கு. இந்த கம்மல் எனக்கு வேணும். உனக்கு தாரேன். இந்த பல்லு அழகா இருக்கு. அந்த பல்லு உனக்கு வேணுமா? நம்ம பல்லு தான் அழகு. பல்லும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாட்டி கரெக்ட் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், மாத்திரை போடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் பெரிய ஆளாகி உங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி தரணும். பணம் சேகரிச்சு பெரிய வீடா நல்லா படிக்கணும், எங்கெங்கே போகணுமோ அங்கெங்கே போகணும் வரணும், எல்லா வேலையுமே அவங்க செய்யணும். நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா அவங்க அழகா இருக்கணும். நாங்கள் பார்க்கணும். நாங்கள் பார்க்க முடியாது. என் பேத்தி என்னால் தான் இந்த ஊரே தெரியும். அவங்கனால தான் இந்த ஊர் முக்கம்பட்டி கிராமமே நல்லா தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் யாரு? எனக்கு பிடிச்சது ரஜினி தான் பிடிச்சது. ரஜினி வெயிட் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. என்ன சுத்தி போட்டுக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் யாரு? எந்த ஹீரோ பிடிக்கும்? வந்து எம்ஜிஆர். Come on, dance. சோதனை எல்லாமே சாதனையாகும் ஒரு நாள். ஏன்னா we believe in ourselves. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜூன். ஹாய், நான் உங்கள் பிலீவ் யுவர் செல்ஃப் சிவதர்ஷினி. இந்த பிள்ளை என் தங்கச்சி சுபஸ்ரீ 4வது படிக்கிறாளே. இவ எங்க அண்ணே ஸ்ரீ சிவபாண்டியன் 7th படிக்கிறேன். 2 பேருமே ரொம்ப வாலிச்சட்டை. ஆனா நான் குட் கேர்ள். என்னது நான் வாலிச்சட்டியா? போங்க. நாங்களாம் இன்ஸ்டா செலிபிரிட்டி. எங்களுக்குலாம் இன்ட்ரோவே தேவையில்லை. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் மதுரை மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தெற்காமூரில் படிக்கிறோம். எங்களோட ஃபேவரட் டீச்சர் சுமை டீச்சர் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள். எங்களை இன்ஸ்டா ஃபியூச்சர் ஜீனியஸ் என்ற ஐடியில் எங்களை பார்த்துருப்பீங்க. ஃபியூச்சர் ஜீனியஸ் இன்ஸ்டா ஐடியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் பேசுகிறீங்க, நானும் பேசணுமா? நீங்கள் 2 பேர் வாய் அடிச்சதெல்லாம் போதும். நான் முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன். என்னது? இருங்க நான் சொல்றேன். எங்க வாழ்க்கையில 3 பேருக்கும் உயரத்துக்கு போகணும்னு ஆசை. எங்க அப்பா அம்மா கஷ்டத்தை நாங்க வளர்ந்து போக்குவோம். எங்க அப்பா அம்மா செய்ய முடியாத விஷயத்தை நாங்க சாதிச்சு காட்டுவோம். சோதனை எல்லாமே சாதனையாகும் ஒரு நாள். ஏன்னா we believe in ourselves. ஆஹா, ஆங்கரிங் பண்ணி பேமெண்ட் வாங்கலாம் பார்த்தா நம்ம எல்லாமே ஷோ முடிச்சாங்க போல இருக்கு. அப்புறம் எப்படி இந்த 250 பேமெண்ட் வாங்குறது? யாருடா அது கண்ட கலவாண்ட வருது? கண்ட கலவா தம்பி டேய், அண்ணன் ஆங்கர்ரா. அண்ணன் வர லேட் ஆயிடுச்சு. டக்குனு ஷோ முடிச்சிருங்க போல இருக்கு. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இது சுத்தில எடுத்து வந்து எதுக்கு சுத்தி? இவ்வளவு பெரிய அண்ணன் நடிக்கிறதுக்கு சுத்தி பத்துமா உனக்கு? சாரிடே. சாரி. ஓகே. இவங்க யாரும் தங்கச்சி தான். எப்படி இருக்கீங்க? பாட்டி சிவதர்ஷினியா தான். பாட்டியா? பியூட்டியா இருக்கீங்க. சூப்பர். நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு? என் பேர் ராக்கு. ராக்கம்மா. உங்க பேரு? பாப்பாவா? பாப்பால இருந்து பாட்டியாகி பேரை மாத்தலையா? சூப்பர். இந்த பாட்டி யாரு? இதான்
சுபஸ்ரீ. சுபஸ்ரீ ஹாய். நீங்க சிவதர்ஷினி, நீங்க சிவபாண்டியன். பாண்டியன். ஓகே, ஏதோ அண்ணா வரது பத்தியா சூப்பரா இருக்கு. அவர் பேர் என்னது கேக்குறாரு பாருங்க. சிவநாண்டியனா? ஹிட்லரா? மாடுக்கோட பேர் உண்மையில ஹிட்லரா? சரி சூப்பர். உங்களை வந்து மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்க டீம் நாங்க ரெடியா இருக்கோம். பெரியவங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். குட்டி பசங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கா? எஸ், நான் வந்து குழந்தைங்களா மாறிட்டேன். இங்க வந்து உடல் அளவில் குழந்தைகள், மனசு அளவில் ஐயோ மாற்றி சொல்லிட்டேன். இங்கே வந்து உடல் அளவில் வயசானவங்க, ஆனால் மனசு அளவில் குழந்தைகள். சரிங்களா? இங்கே வந்து உண்மையாலே குழந்தைகள். கரெக்டா? நீங்கள் குழந்தைங்களா பெரியவங்களா? குழந்தைகள். ஓகே சூப்பர். ஸோ 2 குழந்தைங்களோட வந்து ஜாலியாக வந்து பேசி ஃபன்னாக இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சரி பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நீங்கள் வந்து இவங்களுக்கு யாரு? பேத்தியே. பேத்திகளா? ஓ, உங்கள் பேர்? பாப்பா. பாப்பா. சரி ஓகே. உங்கள் பேத்திங்க இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ம். ஓகே ஓகே ஓகே. பாட்டி உங்கள் பேர் என்னது? என் பேர் ராக்கு. ராக்கா? ஓகே. உங்கள் பேத்திங்க பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த 3 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். சரி, ஏதாச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் ரொம்ப குறும்பு அப்படின்னா யாரு? அந்த 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 பிள்ளை சுபஸ்ரீயா? ஏன் சுபஸ்ரீ பிடிக்கும் ரொம்ப? அந்த பிள்ளை ஓவரா வாய் பேசும். ஓவரா வாய் பேசுவாளா? உங்ககிட்ட பேசுவாளா? ஓஹோ. என்ன பாட்டிக்கிட்ட சேட்டை பண்ணுவீங்களா நீங்க? என்ன பண்ணுவீங்க பாட்டிக்கிட்ட? வம்பிழுப்பீங்களா? சரி, வம்பிழுத்து காட்டுறீங்களா இப்போ பாட்டிக்கிட்ட? நான் இல்லாத டைம் எப்படி வம்பிழுப்பீங்க? வம்பிழுத்து காட்டுறீங்களா? இப்போ லைவாக வந்து சுபஸ்ரீ வந்து பாட்டிக்கிட்ட வம்பிழுத்து காட்ட போகிறாங்க. வம்பு இங்கே கூடாது, நேராக போய் பாட்டி மடியில் உட்காந்துட்டு வம்பிழுக்கணும். ஓகேவா? போங்க, மைக்க பிடிங்க, போய் பாட்டி மடியில் போய் உட்காருங்க. போங்க, நீங்களே போய் உட்காருங்க பாட்டி மடியில் உட்காந்து வம்பிழுங்க. நீங்கள் இங்கே வாங்க, பியூட்டி மடியில் உட்காருங்க. வாங்க, அவ்வளோதான், இங்கே உட்காருங்க. இருக்கியா? பள்ளிக்கூடம் போயிட்டியா? அங்கே நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிற, நல்லா சாப்பிட்டியா? கீழே உட்காந்துருந்தியா சேரில் உட்காந்துருந்தியா? கீழே உட்காந்துருந்தியா? அறுபடி சட்டை கிட்ட ஓட்டியா? அறுபடி சந்தோஷமா பேசுனியா? சூப்பர். பாட்டி வந்து அழகா வம்பிழுத்தாங்க. எப்படி பாசம் வம்பிழுக்கிறதுன்னு கற்றுக்கலாம் பாட்டிக்கிட்ட இருந்து. இப்படி தான் வம்பிழுப்பீங்களா? எப்படி வம்பிழுப்பீங்க? வம்பிழுங்க பாட்டிக்கிட்ட. இருக்குமா? சாப்பிட்டேன், புட்டு ஊருக்கு போயிட்டேன். கறிப்பட்டி. அவ ஊருக்கு போயிட்டேன், கறிப்பட்டி போயிட்டேன். இது பாட்டி வம்பிழுக்கிற மாதிரி தெரியல, பார்க்குற எங்களையும் என்ன வம்பிழுக்கிற மாதிரி இருக்கு. பாட்டி உங்க வாயில பல்லு இருக்கா? இருக்கு. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்க உடம்புல சுகர் இருக்கா? இருக்கு. உங்ககிட்ட நல்ல மனசு இருக்கா? நல்ல மனசா இருக்கு. ஓகே, எது கேட்டாலும் சொல்றாங்க. சூப்பர் பாட்டி. சரி, பேத்திங்க வந்து இன்ஸ்டால வந்து ஃபோன்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, பயங்கர வைரலாக போயிட்டு இருக்காங்க. ஃபாரின் லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் பார்க்குறீங்களா நீங்க? உங்ககிட்ட யாரும் சொல்லியிருக்காங்களா உங்க பேத்தியை வந்து ஃபோனில் பார்த்தேன், இன்ஸ்டால பார்த்தா சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? ஓகே பாட்டி, நீங்க பார்த்துருக்கீங்களா உங்க பேத்தியை? இல்லை, பார்த்துருக்கேன். எதில் பார்த்துருக்கீங்க? இந்த சித்து டிவியில் பார்த்துருக்கோம். இல்லை ஃபோனில் பார்த்துருக்கீங்களா? ஃபோனில் பார்த்துருக்கோம். ஃபோனில் உங்கள் பேத்தி பண்ணுறதுலாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கேன். எப்படி பண்ணுறாங்க உங்கள் பேத்தி பண்ணுறதுலாம்? ஓடுறாப்புல, ஆடுறாப்புல. ஓ, ஓடுறாங்க. எல்லாம் உங்ககிட்ட தான் வந்துச்சா ட்ரைனிங்? நீங்கள் அழகாக பண்ணுறீங்களா? ஓடுது, நல்லா வந்து படிக்குது. நல்லா படிக்கிறாங்களா? தண்ணி வந்து கொடுக்கும். என்ன பார்த்தா பதறாம போ, பார்த்தா எதுக்கு பார்த்தா ஓடுற, பதறாம உட்காந்து போ பார்த்தான்னு சொல்லும். இப்போ எல்லா குட்டீஸும் சேர்ந்து ஒரு சூப்பரான கேம் ஆட போகிறோம். ஓகேவா? ஓகே, ரெடி? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து அந்த டங் ட்விஸ்டர்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுவே எனக்கு ட்விஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 2 பாட்டிகளும் டங் ட்விஸ்டர் சொல்லி கொடுக்க போறீங்க. யார் சொல்கிறாங்க பார்ப்போம். சொல்கிறீங்களா? ஓகே, கேமரா பார்த்து சொல்லுங்கள். இவர் சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுறேன். ட்ரை பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, ரெடியா? அதான் கேமு. ஓகேவா? ரெடி? தத்தி. இப்போ என்ன சொல்கிறவுல? கத்தி. கத்தியே. கத்தி எடுத்து குத்தணும். சொல்லுங்க. கத்தி எடுத்து குத்தணும். தர்பூசணிக்காய் குத்தணும், மனுஷங்கள கிடையாது. நீங்க சொல்லுங்க, கமான். தத்தி தாது திவி. சொல்லுங்க. அம்மா, இதான் தமிழ் பாட்டா? என்னடா ட்ரை பண்ணுங்க, கமான். இருங்க, இந்த பாடி சொல்றாங்க, கொடுங்க. சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. சொல்றா. தாது திவி. தத்தி தாது திவி. தாது துது. அடுத்தது. தாதுதி தத்துதி. தாதுதி தத்துதி. சொல்லுங்க, கமான். இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே. ட்ரை பண்ணுங்க, கமான். தாதுதி தத்துதி. தாதுதி. தமிழே வரலையே. தாதுதி தத்துதி. அடுத்தது. துத்தி துதைதி. துத்தி துருதி. துதைதத்தா. துரை தத்தா. துரை தத்தா. தாத்தா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. தூதிதி. தூதிதி. துதி. தித்தித்தா தித்தித்தா. தித்தித்தா தித்தா.
தாதது தாதிதி தித்தித்த தத்தாதோ தித்தித்த தத்ததோ தித்தித்த தாது தித்தித்த தத்ததோ. இது 3 நாளா சொன்னீங்கன்னா பிபி சுகரு எல்லாமே கம்மியாயிடும். வெள்ளை முடியல கருப்பு முடியா மாறிடும். இன்னி அதுக்கு வேணாம். வேணாம், இதுக்கு மேலே வேணாமா? சரி தம்பி, இப்போ தத்தி தாது தத்தின்னு ஒரு மந்திரத்தை ஒன்று சொன்னீங்க. மந்திரம் மாதிரி இருந்துச்சானா என்ன மீனிங் அது? ஒரு பூவில்ல தேன் தாதுவை உண்கின்ற வண்டே, ஒரு பூவில்ல தேன் தாதுவை உண்ட பிறகு வேறொரு பூவில்ல தேன் தாதுவை எடுத்து உண்கின்றாய், அதில் எந்த பூவில்ல தேன் தாது இனித்தது? எல்லா பூவும். எந்த பூ இனித்தது சொல்ல, நீங்க சொல்லுங்க. நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க தான் ஆன்சர் சொல்லுங்க. இப்போ இந்த இதோட கொஸ்டின் அது. இந்த தத்தி தாதுவில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா? எந்த பூ தெரியலீங்க, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பூ, முதல் பூ. எப்படி சொல்றீங்க முதல் பூன்னு? அது தெரியாது, எங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. சுமதி மேம் கிட்ட கேட்டுக்கோங்கன்றாங்க. சூப்பர், நல்லா பண்ணீங்க. கிளாப் பண்ணுங்கப்பா பாட்டிக்கும் இந்த பியூட்டிக்கும். ஓகே, இப்போ இந்த பாட்டி சொல்லி கொடுத்தீங்கல்ல, அந்த பியூட்டிக்கு சொல்லி கொடுங்க. இப்போ அதே மாதிரி டங் ட்விஸ்டர் வேற ஏதாச்சும் அழக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது. பாட்டி உடனே எமோஷனல். துப்பாக்கு துப்பாய கமான். துப்பாக்கு துப்பாய துப்பாயா துப்பாயா துப்பாக்கி விஜய் நடிச்ச படம். சொல்லுங்க. துப்பாயி துப்பாக்கா. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். துப்பாக்கு துப்பாய துப்பாயா துப்பாக்கு துப்பாயா தூம் டூ மலை. மலை தமிழ் டீச்சரால பார்த்துருந்தீங்கன்னா மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. ஆனா பாட்டி சூப்பரா சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு திருக்குறள் கத்துக்கிட்டீங்க. இது என்னன்னு சொல்லுங்க? திருக்குறள். திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறள் காந்தியா? காந்தி இல்ல, நேரு. கரெக்டா கண்டுபிடிச்சாங்க பாருங்க. போய் சொல்லக்கூடாது. யார் எழுதுனா? நீங்க யார் எழுதுனா சொல்றீங்க? நீங்க யார் எழுதுனா சொல்றீங்க? யார் அவர்? திருவள்ளுவர்ன்றது யாரு? அவர் தான் திருக்குறள் எழுதினாரு. சரிங்களா? சூப்பர். எந்த மதத்தை சேர்ந்தவர்னா சமணர். ஓகே. சமண மதம். ஓ, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அதெல்லாம்? இந்த புக்ல இருக்கு. சரி, எத்தனை திருக்குறள் இருக்கு மொத்தமா? 1332. 1337 லக்கி நம்பரா? ஓகே. 1333. நீங்க அதேதானா? நீங்க ஒன்று தாங்க சொன்னாலும் அதை சொல்லுங்க. ஆனால் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1330. ஓகேவா? நீங்கள் எல்லாமே கரெக்டா? ட்ரை பண்ணீங்க. ஓகேவா? சூப்பராக ட்ரை பண்ணீங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ 30 நாள் இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்க. 30 நிமிஷம் இங்கிலீஷ் பாப்பா சொல்லி கொடுக்க போகிறாங்க. 30 நிமிஷம் 30 செகண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ அந்த பாட்டிக்கு ரைம் சொல்லி கொடுங்க. ட்விங்கிள் சொல்லுங்க. உன்னோட பெரிய அளப்பரியா போச்சுப்பா. கமான் ட்ரை பண்ணுங்க. கமான். நீங்க ஸ்கூலுக்கு போகாத இன்னைக்கு ஒரே நாள்ல உங்களுக்கு டிகிரி கொடுக்க போறோம். இது சொல்லிட்டீங்கன்னா நீங்க டிகிரி பாஸ். டிம்பிளா? ஓகே. டிங்கிள் லிட்டில் ஸ்டார். நாங்க சும்மா தடவை பிடிச்சி இதெல்லாம் சொன்னாங்க. பேர பிள்ளைங்களை பார்த்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஒரு ஐடியா வச்சு ஊரே கத்துக்குது. இப்போ உங்க பேர பிள்ளைங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கத்துக்கோங்க. சொல்லுங்க. டிங்கிள் லிட்டில் ஸ்டார். எல்லாரும் சொல்லு. ட்ரை பண்ணுங்க. வாட்ரி வா. அது என்ன பார்த்து சொல்லு. பாட்டியை பார்த்து சொல்லுங்கம்மா. இந்த கை. அவ்வளவுதான். எந்த கை? இந்த கை. சூப்பர். கிளாப் பண்ணுங்க. பாட்டி சூப்பரா சொன்னாங்க. பாட்டி நீங்க எல்கேஜி பாஸ் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்தது நீங்க பாட்டியை இங்கிலீஷில் கொஞ்சம் போறீங்க. ஓகேவா? பாட்டியை செல்ல குட்டி, அம்மு குட்டி அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டி, அப்புறம் இந்த பாட்டி. ஃபர்ஸ்ட் எந்த பாட்டியை கொஞ்சிருங்க? கொஞ்சங்க. பாட்டி கேட்டு பதிலுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க. பாட்டிக்கு புரியுதான் பார்ப்போம். ஓகே, ரெடி? My grandmother is beautiful. I love my grandmother very much. My grandmother is angel. I like my grandmother hair white color. இந்த முடி அழகா இருக்கு. இந்த கம்பல் எனக்கு வேணும். உனக்கு தாரே. இந்த பல்லு அழகா இருக்கு. அந்த பல்லு உனக்கு வேணுமா? அங்க இருக்கிறதே 4 பல்லு வச்சுதான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பல்லு வேணுமா உனக்கு?
பார்த்துக்கோங்க. அந்த அழகான பல்லு வேணுமா வெத்தலை பாக்கு போட்டு போட்டு அந்த பல்லு எப்படி இருக்கு பாருங்க. இருங்க, யாருக்கு அதிக பல்லு இருக்கு பாப்பா? ஈ கேட்டுங்க, ஈ கேட்டுங்க, எல்லாரும் ஈ கேட்டுங்க. ஈ 1 2 3 4 தான் இருக்கு. 5 விக்கெட் அவுட். ஈ கேட்டுங்க பாட்டி, நீங்க கேட்டுங்க. பாட்டி லைட் லிப்ஸ்டிக் போடுறாங்க நாக்கிலே. பாட்டி காட்டுங்க, காட்டுங்க பல்ல காட்டுங்க, அந்த அழகான பல்ல காட்டுங்க. இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு உங்களோட அழகு வெத்தலை விட்டு பல்லு பூரா தேஞ்சு வச்சு வெத்தலை போட்டு பல்லு பூரா தேஞ்சு போச்சு. அதை காட்டுங்க, அங்க காட்டுங்க. ஈ காட்டுங்க, ஈ ஈ எல்லாம் ஈ காட்டுங்க, எல்லாரும் ஈ. பாட்டி எல்லாம் ஈ காட்டு ஸ்மைல் பண்ணுங்க. நம்ம பல்லு தான் அழகு. ஈ பல்லும் இல்லை ஒன்றும் இல்லை. அதான் அழகா இருக்கு உங்களுக்கு. சூப்பரா இருக்கீங்க. சூப்பர், எல்லாமே சூப்பரா பண்ணி கிளாப் பண்ணிடலாமா? இப்போ நீங்க உங்க பாட்டிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க போறீங்க, நீங்க அந்த பாட்டிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க பாட்டிக்கு? பாட்டி கரெக்ட் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், மாத்திரை போடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் பெரிய ஆளாகி உங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி தருவேன். சூப்பர். என்ன நகை வாங்கி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் யாருக்கு நகை வாங்கி கொடுப்பீங்க? நீங்க வேலைக்கு போயிட்ட அப்புறமா ஃபர்ஸ்ட் யாருக்கு வாங்கி கொடுப்பீங்க? என்ன பொருள் வாங்கி கொடுப்பீங்க? அம்மாக்கு. என்ன வாங்கி கொடுப்பீங்க அம்மாக்கு? அம்மாக்கு ஒரு செயின். ஓகே, அடுத்தது அப்பாவுக்கு ஒரு மோதிரம். அப்பாவுக்கு ஒரு மோதிரம். ஓகே, பாட்டிக்கு? பாட்டிக்கு ஒரு தோடு. தோடு. ஓகே, உங்க அண்ணனுக்கு எட்டி பார்த்துட்டு இருக்கானே, எனக்கு எட்டி பார்க்கறேன். அவனுக்கு அவனுக்கு ஒரு செயின். அவனுக்கு ஒரு செயின். தங்கச்சிக்கு? அந்த பிள்ளைக்கு செயின். செயின். வீடு இன்னும் கொஞ்சம் பணம் சேகரிச்சு சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு பெரிய வீடா கட்டுவேன். அவ்வளோ தெரியுதா உங்களுக்கு? வீடு கட்டுறதுக்கு காசு செலவாகும், நிறைய செலவாகும்னு சேர்த்து வச்சு வீடு கட்டணும். எங்க வீடு கட்ட போறீங்க? எந்த மாதிரி வீடு இருக்கும்? மாடி வீடு. மாடி வீடா? ஓகே, சூப்பர். என்ன கலர் வீடுலாம் யோசிச்சு வச்சிட்டீங்களா? என்ன கலர்ல பெயிண்ட் அடிக்கணும்லாம்? பிங்க் கலர். பிங்க் கலர். பார்த்துக்கோங்க, பெயிண்ட் வரைக்கும் வச்சு வச்சிருக்கீங்க. வீட்டில் வேற நல்லா இருக்கும். ஸ்விம்மிங் பூல்லு, ஊஞ்சல், கார் அதெல்லாம் ஏதாச்சும் இருக்குமா? மீன் தொட்டி. மீன் தொட்டி. அப்புறம் ஃபிஷ் டேங்க். மீன் தொட்டி, ஃபிஷ் டேங்க். ஓகே, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல். அடுத்து காரு. ஓ சூப்பர். இப்போ கிளாப் பண்ணுங்கப்பா. சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சூப்பர். பாட்டி நல்ல நேரத்துக்கு வரணும், சாப்பிடணும், நல்ல நேரத்துக்கு மாத்திரையை போட்டு நல்லா இருக்கணும். நான் பெரிய ஆகி நான் பாட்டியை நல்லா பார்த்துக்கிடுவேன். பெரிய வீடா கட்டி தருவேன். பாட்டிக்கா? பணத்தை சேர்த்து வச்சு பாட்டிக்கு நிறைய நகை வாங்கி தருவேன். ஓகே ஓகே சரி ஓகே. நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருக்கு தான் வாங்கி கொடுப்பீங்க? அம்மாக்கு. என்ன வாங்கி கொடுப்பீங்க? அம்மாவுக்கு வந்து நகை எல்லாம் வாங்கி தருவேன். சரி, உங்கள் அம்மாவுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அம்மாவுக்கு வந்து திங்கிறது. திங்கிறதா? பாட்டி பார்த்தீங்களா, குசும்பு. திங்கிறது வாங்கி கொடு. திங்கிறது. அப்பாளுக்கு என்ன வாங்கி கொடுப்பேன்? அப்பாளுக்கு தங்கிலி வாங்கி கொடு. வழியில என்ன தங்கி வண்டியா? ஓ, அங்கேருந்து மம்மியே சொல்கிறாங்க போல இருக்கு. வண்டியா? உங்கள் அம்மாவுக்கு பைக் வேணும் அதானே? கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மா பைக் வாங்குவாங்க. ஓகேவா? நீங்கள் வேலைக்கு போய் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி பாட்டி, இப்போ உங்கள் பேத்தி வந்து சூப்பர் அட்வைஸ் பண்ணாங்கல்ல, இப்போ நீங்கள் உங்கள் பேத்திக்கு இந்த காலத்தில் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன அறிவுரை கொடுப்பீங்க? நல்லா படிக்கணும், நல்லா ஊரெல்லாம் பார்க்கணும், ஆடணும், பாடணும், எங்கெங்கே போகணுமோ அங்கெங்கே போகணும், வரணும், நல்லா படித்து அவங்க கல்யாணம் செய்யணும், நல்ல வேலை பார்க்கணும், நல்ல வேலை வாங்கணும். அவங்க எல்லா வேலையுமே அவங்க செய்யணும். நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா அவங்க அழகாக இருக்கணும். நாங்கள் பார்க்கணும். நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவங்க நல்லா இருக்கணும். அவங்க தைரியமாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். அதுதான் என் பேத்தி என்னால் தான் இந்த ஊரே தெரியும். அவங்கனால தான் இந்த ஊர் முக்கம்பட்டி கிராமமே நல்லா தெரிஞ்சிச்சு. நன்றி 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 பாட்டி. சூப்பர் சூப்பர் பாட்டி. இந்த குழந்தைய விட்டு மாதிரி இந்த குழந்தை வாடி போயிடுச்சு. இந்த பூ அவங்க 2 பேருக்கு மட்டும் உமா குதிரை, இவனுக்கு உமாவே கொடுக்கல. நான் கொடுக்குறேன்டா உனக்கு உமா. ஓகே பாட்டி, நம்ம சுமதி டீச்சர் மூலிமா ஃபியூச்சர் ஜீனியஸ் பேஜில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோமோ அது உங்களுக்கு லைவாக பண்ணி காமிச்சாச்சு. இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மெயினே ஃபேமஸே தான் இவங்க டான்ஸ் தான். அந்த டான்ஸ் பார்த்துடலாமா? யார் டான்ஸ் ஆடுறது? இவங்க நம்ம எல்லாம் ஆட போகிறோம், அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. இப்போ பார்க்க போகிறீங்க மாதிரி ஆடுறத டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்க்க மாட்டேன் செய்யறத நீங்கள் ஆட போகிறீங்க. ரெடி? ரெடி? ரெடியா? உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் யாரு? எனக்கு பிடிச்சது ரஜினி தான் பிடிச்சது. ரஜினியா? ரஜினி வெரி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, பாருங்க, அப்படி பண்ணுங்க. என்ன சுத்தி போட்டுக்கிறீங்க? பார்த்து கை பிடிச்சிக்க போய் பாடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் யாரு? எந்த ஹீரோ பிடிக்கும்? வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆரா? அப்ப எம்ஜிஆர் மாதிரி நடந்து வரீங்களா? அப்படி பண்ணுங்க, ஒரே ரொட்டி இப்படி பண்ணுங்க. கரெக்டாக சூப்பர். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? அப்பா. அப்பா.
கட்டிப்புடுறா அப்பான்னு சொல்லிட்டான் ரியல் ஹீரோ. ஓகே, அவர் ஹீரோ தான் எப்பயுமே. சினிமாவில் யார் பிடிக்கும்? சினிமாவில் வந்து எஸ்கேவா? ஓ ஓகே. உங்களுக்கு? சிம்பு. சிம்புவா? ஏய் ஓகே. உங்களுக்கு? நயன்தாரா. நயன்தாராவா? நான் விரல் ஆட்டுறவன் இல்லை, விரல விட்டு ஆட்டுறவன். நான் விரல் ஆட்டுறேன் இல்லை, விரல விட்டு ஆட்டுறேன். கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. குழந்தைங்களா, இப்போ உங்களோட சிக்னேச்சர் டான்ஸ் தான் ஆட போகிறோம். எது ஞாபகம் இருக்கா? எது பேர் பாடி காட்டுங்க. எஸ், ரெடியா? 3 2 1 ஆக்ஷன். Come on, dance. வாவ் சூப்பர், 2 பேர் கலக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. சாரி உங்களை ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டேன். ரொம்ப குடும்பத்திட்டேன், மன்னிச்சிருங்க. நல்லா நார்மல் ஹைட் அண்ட் வெயிட் இருந்தாங்க. கன்சீவாக இருக்கையில் ஸ்கேன்லாம் அந்த மாதிரி எதுவும் எதுவுமே சொல்லல. தெரியாது உங்களுக்கு? இல்லை, 5 வயசுக்கு மேலே தான் இவங்களுடைய ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஜெக்ஷன் வந்து கண்டினியூஸாக போடுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம், இன்க்ரீஸ் ஆகலை. அது வந்து ஃபாரினில் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும். அது வந்து ரொம்ப ரேரு. அமௌண்ட்டு 10 lakhsக்கு மேலே அது வந்து அமௌண்ட்டு செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிடைச்ச குழந்தை மாதிரி வேறு யாருக்கும் வந்து கிடைக்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் கிடைச்சாலும் அது வந்து 1000ல் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி குழந்தைகள் கிடைக்கும். எங்களை பார்த்து யாரும் இப்படி பேசக்கூடாது, குட்டியானவங்க அப்படின்லாம் பேசக்கூடாது, குள்ளன்னு கூப்பிடக்கூடாது. என்னால் வளர முடியும். நான் சாப்பிட்டு பெரிய ஆளாகி நான் டாக்டர் ஆகி காட்டுவேண்டா. நீ உன் முயற்சியை முதல்ல காட்டுடா. நீ அறிவை வளர்த்துட்டு என்கிட்ட வந்து பேசுடா. கடவுள் எங்களை அழகாக தான் படைச்சிருக்காங்க. நாங்களும் அழகுதான், நீங்களும் அழகுதான். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.